பெருமைன்றதுல ஒன்னா நம்பர் இந்த சாடி தருவது. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. தேசிய 234 தொகுதியில டெபாசிட் வாங்க உள்ள நாம் தமிழரை புரியுதுங்களா? தேசிய 234 தொகுதியில டெபாசிட் வாங்க விடாம பண்ணிட்டு நாம் தமிழரை விஜய் அவர்கள் 116 தோக்க வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெருமைக்கு பாருங்க. இப்போ நான் தப்பு பண்ணியிருந்தா தான் எனக்கு பயம் வரும். நான் வந்து ஓடி ஒழியணும் அப்படின்றது இருக்கும். நான் தப்பு பண்ணலைன்னும் போது எல்லாரும் இங்கே இருப்பாங்கல்ல. தன் சொந்த போதைக்காக சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு செத்தாங்க. அதுக்கே 10 லட்ச ரூபா தந்து அவங்களுக்கு அரசு வேலை எதனா அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு சிஎம் வந்து இதுவரையும் வந்து நானும் தப்பு பண்ண மாட்டேன், என்னை சார்ந்திருக்கிறவங்களும் வந்து தப்பு பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இதுதான் வந்து முதல் முறை எனக்கு தெரிஞ்சு. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்கள், நான் இருக்கேன் உங்களோட. வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட இடத்துல இருந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எந்த தப்பும் எங்களுக்கு தெரியல. ஒரு நல்லவங்க இருக்காங்கன்னா அவங்கள கெடுக்கணும் அப்படின்னா எந்த வழினாலும் இது பண்ணலாம். அதனால் அவங்க முயற்சி பண்ணாங்க, அது நடக்கலைன்னும்போது இதெல்லாம் ஒரு இதுவாக இல்லை. 6 மாசத்துல ஆட்சி கலையொன்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அல்ப ஆசைப்படுறாரு. அது எப்பவுமே நடக்க போறோம். இப்போ விஜய் அவர்கள் வந்து கரூர் போயிருக்காரு. அந்த நிகழ்வு பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் போகாம போயிருந்தா வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்காது. இப்போ ஜெயிச்சதுனால கடுகாத போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவர் போனதுனால அந்த மக்களோட வந்து ஒரு மன குமுறல் வந்து இல்லாம போயிடும். அது இல்லாம 31 பேருக்கு வந்து அரசு வேலை கொடுத்திருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அரசு வேலைன்றது நம்ம சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கே 10 லட்சம் 15 லட்சம் தராங்க. அதாவது இப்போ நம்ம இடத்துல இருந்து யோசிக்கணும். விஜய் இடத்துலயோ இல்லை மற்றவங்க இடத்துல இருந்து யோசிக்க தேவையில்ல. நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க இருந்த இடத்த நிரப்புறதுக்கு வந்து யாருமே கிடையாது. அந்த வகையில் அந்த குடும்பத்துக்கு எதனா ஒரு கவர்மெண்ட் வேலை, அதாவது ஒரு முதலமைச்சர் கொடுத்தா மாதிரி ஏன்னா கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லது தான். அதை வந்து ஏற்றுக்கணும். இது சீமான் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்து இது வந்து ஒரு கட்சி மாநாடு, கட்சி மாநாட்டில் வந்து இது மாதிரி நடந்ததுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது தன் சொந்த போதைக்காக சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு செத்தாங்க. அதுக்கே 10 லட்ச ரூபா தந்து அவங்களுக்கு அரசு வேலை எதனா அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு முதலமைச்சர், அதாவது வரத்துக்கு முன்னாடி அவர் முதலமைச்சர் இல்லை, ஆனால் வந்ததுக்கப்புறம் அவர் முதலமைச்சர். நம்மளால அவங்க வந்து இவ்வளோ உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு இந்த கவர்மெண்ட் வேலை கொடுத்ததே பெரிய விஷயம் தான். இது வந்து ஏற்றுக்கணும் வண்டி. இது வந்து ஆராய தேவையில்லை. கரூர் மேட்டர்ல அன்னைக்கு இருந்த மனநிலைமை சொல்றேன். கரூர் மேட்டர்ல மக்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரு வேலை இது நடந்திருக்கலாம், இவங்க இதை பண்ணியிருக்கலாம், இவங்க அதை பண்ணியிருப்பாங்க, இவர் இப்படி பண்ணக்கூடிய ஆளு தான், இந்த கட்சி இதை பண்ணக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பினதுனாலதான் இவ்வளவு நடந்து கூட விஜய் வந்து முதல்வராக வந்திருக்காரு. இதுல அன்னைக்கே வந்து சில எப்படி சொல்றேன், அன்னைக்கே வந்து பொதுமக்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் வந்துச்சு. அது வந்து விஜய் அவர்கள் யோசிச்சாரோ இல்லையோ, பொதுமக்கள் அவங்களா யோசிச்சு அவங்களா பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய மீடியாஸ்ல அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க. பாதிக்கப்பட்டவங்களே பேசினாங்க, இது மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. இந்த மாதிரி நிறைய பேர் வர அவங்கள, அதாவது அவங்க வீட்டுல துக்கம் இருந்தா கூட அதுக்காக அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஆமா, அதுக்காக பேட்டி கொடுக்குறாங்கன்னும் போதே அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அங்க இருந்த ஒரு மாஜி அமைச்சர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நம்பிக்கை இல்லாதனால அவர் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. சிஎம் இல்ல, அவர் வந்து விஜயாவே அவர் கரூருக்கு போயிருக்கணும்னு நினைச்ச ஆளுதான் நாங்க. ஏன்னா அவரோட கட்சி நிகழ்வு தான் இது நடந்துச்சு. அதனால ஒரு விஜயாவே அவர் போய் பார்த்துருக்கணும். அன்னைக்கு இருந்த அரசியலோட சூழ்ச்சினால அவரால் போய் பார்க்க முடியல. இன்னைக்கு அவரோட அரசியல் வாழ்க்கை எங்க முடியும்னு எதிர்கட்சிகள் நினைச்சாங்களோ, எங்க அவரோட பிரச்சாரம் முடிஞ்சதோ அந்த இடத்துல இருந்தே அவரு தொடங்கியிருக்காரு. அது நல்ல விஷயம்தான். அவர் வந்து இங்க 31 பேருக்கு வந்து அரசு வேலை கொடுத்தது வந்து நிறைய பேர் வந்து நிறைய மாதிரி விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதை அவரும் கொஞ்சம் யோசிச்சு அதை பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். விமர்சனங்கள் வரும்னு சொல்லி தெரிஞ்சே அவர் வந்து ஆனா பாதிக்கப்பட்டவங்களோட இடத்துல இருந்து தான் அவருக்கு இது பண்ணியிருக்காரு. அதுல வந்து எந்த தப்பும் எங்களுக்கு தெரியல. மக்களுக்கும் நிறைய பேர் வந்து அதை தப்பா பார்க்கல. இந்த எதிர்கட்சிகள் இருக்கிறவங்க தான் வந்து இது மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், ஆனா தப்பு இல்லை.
அவரும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல அவர் பண்ணது முழுக்க முழுக்க அவருக்கு பாதிக்கப்பட்ட மக்களோட இடத்துல இருந்து அவர் பண்ணியிருக்காருங்கண்டி. வேற அரசியல் உள்நோக்கம் எதுவுமே கொடுத்தது கிடையாது. சரிதான் அப்படின்றீங்க. நம்ம கொடுத்தது சரிதான். இப்போ 6 மாசத்துல ஆட்சி கலைஞர்னு ஸ்டாலின் அவர்கள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்தாங்க, நம்ம ஒரு 40 வருஷமா ஆண்டாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அவங்களோட இதுவை மட்டும் தான் நிரப்பினாங்க, கஜானாவை மட்டும் தான் நிரப்பினாலே தவிர மக்களுக்காக யாரும் வந்து பேசல. நான் வந்து ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு சிஎம் இதுவரையும் சொல்லலை. விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அதை தான் சொல்றேன், எந்த ஒரு சிஎம் வந்து இதுவரையும் வந்து நானும் தப்பு பண்ண மாட்டேன், என்னை சார்ந்து இருக்கிறவங்களும் வந்து தப்பு பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது இதுதான் வந்து முதல் முறை, எனக்கு தெரிஞ்சு முதல் முறை. அதனால வந்து இவர் வந்து முழுமையா வந்து மக்கள் வந்து ஏத்துக்கணும். ஏத்துக்கினாவே வந்து இவர் வந்து என்ன செய்வாருன்னு, ஏதாவது வந்து ஒரு 40-50 வருஷம் 50 நாட்கள் கூட ஆகல அப்படின்னும் போது அவரு ஒரு 5 வருஷமாவது அவருக்கு வாய்ப்பு கரெக்டாக கொடுக்கணும். அது இல்லாமல் 6 மாசம் வந்து கலைஞ்சிரும், இது கலைஞ்சிரும் அது கலைஞ்சிரும் சொல்றது தப்பு. அவர் வந்து 5 வருஷமாவது அவர் ஆட்சியில வந்து உட்கார வச்சு அவர் என்ன பண்றாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தா தானே வந்து இது பண்ண முடியும். பண்ணுவாருன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கா? இருக்கு இருக்கு. இல்லாம வந்து ஓட்டு போட முடியுமா? நான் இல்லாம ஓட்டு போடுவாங்களா? இப்போ இல்லாம இத்தனை கோடி மக்கள் வந்து என்னதான் காசு கொடுத்தாலும் இப்போ இவர் தான் வரணும் அப்படின்ட்டு நினைச்சு போட்டிருக்காங்கல்ல, மாற்றம் வரணும் அப்படின்னு போட்டாங்கல்ல, இதுக்காக வந்து இவர் ஆட்சியில கண்டிப்பா இருப்பாரு, நல்லது செய்வாருன்னு நான் நம்புறேன். 6 மாதத்துல வந்து ஆட்சி கலையும் அப்படின்னு சொல்றாங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 6 மாசத்துல ஆட்சி கலையும்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அல்ப ஆசைப்படுறாரு. அது எப்பவுமே நடக்க போறதே கிடையாது. அல்பமான ஆசை. ஏன்னா மக்களா பார்த்து, எதை வச்சு நீங்க சொல்றீங்க? ஏன்னா இது மக்களா பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. மக்களா பார்த்து சிங்கிளா நின்று ஜெயிச்சிருக்க, ஒரு கூட்டணியால ஜெயிக்கல, இல்ல 10 கட்சியால ஜெயிக்கல. ஆட்சி மட்டும் தான் 10 கட்சியால அமைஞ்சிருக்கே தவிர அவரை இந்த இடத்துல தூக்கிட்டு வந்து வச்சது மக்கள் தான். கண்டிப்பா அது ஏத்துக்கதான். புரியுதுங்களா? அதனால வந்து விஜய் அவர்களை வந்து ஈஸியா இந்த ஆட்சியை கழிச்சிடலாம், அதெல்லாம் பண்ணிடலாம்னு ரொம்ப அல்பமான ஆசை வந்து திமுக குடும்பப்படுது. அத ஒருபோதும் நடக்காது, நடக்கவும் மக்கள் விட மாட்டாங்க. அப்படி நடந்து இது வந்தாலும் 234 தொகுதி, அப்படி எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றம் எப்படி அமைக்கிறதுன்னு விஜய் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அது எல்லாரும் பேசுறது. அதாவது எப்படின்னா, ஒரு நல்லவங்க இருக்காங்கன்னா அவங்களை கெடுக்கணும் அப்படின்னா எந்த வழினாலும் இது பண்ணலாம். அதனால அவங்க முயற்சி பண்ணாங்க, அது நடக்கலைன்றது இதெல்லாம் ஒரு இதுவா இல்லை. உதயநிதி வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை வந்து நம்ம மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 5 வருஷம் அவங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆமா. அப்போ மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருந்தா மக்கள் வந்து அவங்களை சேஞ்ச் பண்ணிருக்க போதில்ல. இப்போ வந்து திடீர்னு நான் சொல்றேன், இப்போ ஆட்சி மாறிடுச்சு, ஆட்சி ஆள்றவங்களும் மாறிட்டாங்கன்ற போது இப்போ வந்து என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டை நாம் மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வந்து 40 நாளுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க. அதாவது விஜய் வந்து தமிழ்நாட்டை நாசனமா பண்ணிட்டாரா? எதுவும் புரியல. இது பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக மீட்கணும்னா எப்படி? புரியல இவர் சொல்றது என்ன, ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா 40 நாள் வந்து நாட்டை வந்து நாசனமா பண்ணிட்டாரு, அதை வந்து மீட்கணும் அப்படின்னா அது வந்து ஒத்துக்கலாம். இப்பதான் வந்திருக்காரு, இப்பதான் வந்து பண்ணிட்டு வர்றாரு. உடனே வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. தோண்ட தோண்ட பல ஊழல்கள் வெளியே வருது, அதனாலதான் ஓடி போய் ஒளியறாங்கன்னு சொல்றாரு. அப்படி ஊழல்கள் வெளிக்கொண்டு வந்தா எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் உள்ள போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதாவது எப்படின்னா, இப்ப நான் தப்பு பண்ணியிருந்தா தான் எனக்கு பயம் வரும், நான் வந்து ஓடி ஒளியணும் அப்படின்ட்டு இருக்கும். நான் தப்பு பண்ணலன்னும் போது எல்லாரும் இங்க இருப்பாங்கல்ல, தப்பு செஞ்சிருக்காங்க அதனால ஓடி மறைகிறாங்க. அதுதான் என்னோட கருத்து. தப்பு செஞ்சிருப்பாங்க அதனால தான் ஓடி மறைகிறாங்க. இல்லைன்னா வந்து நேரடியாக இருக்கலாம்ல. இப்போ நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, அதாவது மடியில கணம் இல்லைன்னா வழியில பழையம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னா நீங்க இது தைரியமா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கலாம்ல, பண்ணியிருப்பாங்க போல, அதனாலதான் வந்து பயப்படுறாங்க. சாட்டை துறைமுருகன் வந்து நேற்று ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். 233 தொகுதியில் அவங்க போட்டிட்டு இருக்காங்க, அவங்க 108 இடம் தான் ஜெயிச்சிருக்காங்க, மிச்சம் 116 இடம் வந்து தோத்துருக்காங்க. அந்த 116 இடம் வந்து நான் பேசிதான் அவங்கள தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருமைக்குன்றதுல ஒன்னா நம்பர் இந்த சாட்டை துறைமுருகன். ஏன்னா பேசியே 234 தொகுதியில டெபாசிட் வாங்க உள்ள நாம் தமிழரை, புரியுதுங்களா? பேசியே 234 தொகுதியில டெபாசிட் வாங்க விடாம பண்ணிட்டு நாம் தமிழரை விஜய் அவர்கள் 116 தோக்க வச்சுட்டு எவ்வளவு பெருமைக்கு பாருங்க வாய் இருக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நாம் தமிழருக்கு மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா இந்த மாதிரி மற்றவங்களெல்லாம் நான் தான் அறிவாளி, மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்ற, மற்றவங்களை வந்து கொஞ்சம் குறையா பாக்குறதும் இதுவா பாக்குறதும் தற்கொலைன்னு சொல்றதும் இந்த மாதிரி பேசுறது தான் அவங்களோட வேலை.